ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் ஆப் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னென்னா நிறைய எஃபிஓக்கு வந்து மீனிங் வந்து இருக்குது. ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபீஸர், ஃபுட் ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷன், அட் லாஸ்ட் வந்து என்னென்னா ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். இப்போ சொன்னால் பார்த்தீங்களா, லாஸ்ட் பாயிண்ட்டு தான் அதுதான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். நெட்டில் நிறைய எஃபிஓக்கு வந்து மீனிங் இருக்குது. ஆனால் நம்ம வந்து பார்க்க போகிறது அக்ரிகல்ச்சர் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு விவசாயம் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்து என்னென்னா எவ்வளோ தொழில் இருந்தாலும் அதில் முதன்மையான தொழில் வந்து விவசாயம். நீங்கள் எது இருந்தாலும் உங்கள் அடிப்படை தேவைக்கு வந்து என்ன கொடுக்குறதுனா விவசாயம் தான் கொடுத்துருக்கு. கஷ்டப்பட்டு ஒருத்தர் வந்து உழுது அதை வந்து எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணனா, அது வந்து விற்றானா அவனுக்கு வந்து கரெக்டான லாபம் வந்து கிடைக்கிறதே இல்லை இப்போலாம் இந்த காலத்தில். ஏன்னா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ணுறதுனா அவன் என்ன பண்ணுறான்னா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து விவசாயம் பண்ண மாட்டேங்கிறாங்க. சில பேர் வந்து தண்ணி இல்லாமல் செத்துடுறாங்க. அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க, லாபமே வந்து கிடைக்கிறதில்ல. அதனால் வந்து விவசாயமே பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு சில பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நான் வந்து ரொம்ப தவறு. விவசாயம் பண்ணால் தான் நம்ம வந்து வாழ முடியும், இருக்க முடியும். ஸோ அவங்களுக்கான நிரந்தர தீர்வு வந்து ஒன்று வந்து வந்திருக்கு. இப்போ அது நடைமுறையில் ஆல்ரெடி இருக்குது. சில பேருக்கு வந்து தெரியாது. அது வந்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்ல போகிறோம். அது வந்து என்னென்னா எஃபிஓன்னு சொல்கிறாங்க. எஃபிஓ வந்து இருக்குது, உங்களுக்காகவே அது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நிறுவன பேர் என்ன சொல்லியிருந்தோன்னா ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், எஃபிஓன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன தமிழில் வந்து விவசாயி உற்பத்தி நிறுவனம். ஓகேவா? இந்த நிறுவனம் வந்து என்னென்னா சிறு குறு பெரு 3 விவசாயிகள் சேர்ந்து இந்த நிறுவனத்தை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த நிறுவனத்தில் என்னென்னா ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு பங்குதாரர் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து என்னென்னா இந்த நிறுவனத்துக்கு வந்து என்னென்னா ஃபண்டு வந்து எங்கேருந்து தராங்களா, ஒரு 2 நிறுவனம் வந்து தந்துட்டுருக்காங்க ஃபண்டு. அந்த நிறுவனத்தால் தான் வந்து இது வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன, அந்த ஃபண்டு தர நிறுவனம் வந்து என்னென்னா ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி பிஸ்னஸ் கன்சார்டியம் அண்ட் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இந்த 2 நிறுவனம் தான் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஃபண்டு. ஸோ இதால் வந்து நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்கீமில் வந்து நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த எதுக்காக இது வந்து நான் சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு முக்கியமானது. அதுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்ருங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா இது வந்து எஃபிஓ வந்து எங்கே இருக்குன்னா, நம்ம மாவட்டம் இருக்குது பார்த்தீங்களா, கோவை மாவட்டம், சென்னை மாவட்டம் மாதிரி இது வந்து கோவை மாவட்டம் வந்து பிக்கான மாவட்டம். ஸோ அந்த மாவட்டத்தில் வந்து தொண்டாமுத்தூர்னு ஒரு இடத்துல இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு நிறுவனம் பேர் வந்து வெள்ளியங்கிரி உழவன் உற்பத்தியாளர் நிறுவனம். ஸோ அந்த நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நிறுவனத்தில் தான் வந்து எல்லாருமே வந்து பயனடைஞ்சிட்ருக்காங்க. ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்து எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நிறுவனம் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த சுற்றி வட்டாரம் எல்லாமே வந்து பயனடைஞ்சிட்ருக்காங்க. ஸோ முக்கியமாக வந்து அவங்க வந்து கோகோனட்டு, அதுக்கப்புறம் பாக்கு, அதுக்கப்புறம் நிறைய காய்கறிகளை வந்து கொடுத்து எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அவங்க வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு எதிர்பார்க்க அளவு வந்து லாபம் வந்து வந்துட்டுருக்கு அந்த நிறுவனத்தில். ஸோ அந்த நிறுவனம் வந்து நாமளே வந்து எப்படி உருவாக்குறது வந்து நான் வந்து லேட்டராக வந்து சொல்கிறேன். இப்போ வந்து என்னென்னா அந்த நிறுவனம் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப பயனடைஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த நிறுவனத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா அந்த நிறுவனம் வந்து போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இடத்துல தான் இருக்குது, வேறு எங்கே இந்த இடத்துல மாற்ற மாட்டாங்க. ஸோ அந்த நிறுவனம் வந்து என்னென்னா கிட்டத்தட்ட வந்து இந்தியாவிலே வந்து 844 எஃபிஓ வந்து இருக்குது. அதில் வந்து என்ன தமிழ்நாட்டில் நம்பர் 1 எஃபிஓ வந்து அதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து என்னென்னா 15% வந்து கேர்ள்ஸ் தான் வந்து இருக்காங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மற்றதெல்லாம் வந்து பாய்ஸ் இருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா 1063 விற்பனையாளர்கள் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா 70% வந்து சிறு குறு விவசாயிகள் வந்து அதில் வந்து இருக்காங்க. சரிங்களா? நிறைய விவசாயிகள் வந்து இப்போ வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணி பயனடைங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் வந்து 2018 7.91 கோடி வந்து டேர்ன் ஓவர் வந்து பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? எந்த நிறுவனம் இது மாதிரி டேர்ன் ஓவர்லாம் பண்ணதில்லை. ஆனால் அந்த நிறுவனம் வந்து டேர்ன் ஓவர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் வந்து என்ன, சிறு குறு விவசாயிகள் வந்து உற்பத்தி செய்கிறது வந்து அவங்ககிட்டே கொடுத்து எல்லாமே சேல்ஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னா கோகோனட் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோகோனட் வந்து நிறைய வந்து இடத்துல வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒரு சிறு விவசாயி வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு 1000 வியாபாரிகளுக்கு போயிட்டு ஒரு 1000 வியாபாரிகள்கிட்ட போயிட்டு அவங்க வந்து கேட்க முடியுமா, இது வாங்கிக்கோங்க, அது வாங்கிக்கோங்க, கேட்க முடியாது. ஸோ அதனால் வந்து கேட்க முடியாதனால் அவங்களுக்காக ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டது தான் இந்த நிறுவனம். ஸோ எல்லா விவசாயிகளுக்கும் இது வந்து பயனடையும் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு வியாபாரி வேணும்னா ஒரு நிறுவனம் வந்து வேணும். ஸோ அந்த நிறுவனம் வந்து நிறைய வியாபாரிகள் வந்து கையில் வச்சுக்கின்னு இவங்க வந்து சேல்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய விவசாயிகளுக்கு வந்து பயனடைஞ்சிக்கலாம். இதில் வந்து மோர் பெனிஃபிட் வந்து இருக்குது. சரிங்களா?
மோர் அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னென்னா, இப்போ வந்து நான் சொன்ன கோகோனட் வந்து நிறைய இது வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னல. இப்போ வந்து என்ன, கோகோனட் வந்து என்னென்னா ஒரு ரிச்சான ஃபுட்டு, சரிங்களா? இதில் வந்து நிறைய வெரைட்டிக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஆயில் கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க, எண்ணெய் கூட எடுக்கிறாங்க. அந்த எண்ணெய் வந்து நிறைய இதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ சமையல் செய்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து என்னென்னா, அவங்களுக்கு வந்து தேங்காய் வந்து சேல்ஸ் பண்ணுறது இல்லாமல் இன்னொன்று வந்து அதில் வந்து ஒரு ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணுறாங்க. அது வந்து என்ன, சல்ஃபோ ஃப்ரீ ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, சல்ஃபோ ஃப்ரீ தேங்காய் எண்ணெய். அது வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து அது கூட வந்து அவங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து என்னென்னா நிறைய இப்போ வந்து முருங்கை இருக்குது பார்த்தீங்களா, முருங்கைக்காய், அதுலேருந்து வந்து விதையை வந்து எடுத்து நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து காயை வந்து சேல்ஸ் பண்ணாமல் விதையை வந்து காய வச்சு அது வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து இது வந்து தேங்காயை வந்து அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து அவங்க நிறுவனம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அதனால வந்து இன்னொன்று வந்து முக்கியமான வந்து நிறைய பேர் வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு போயிட்டு அந்த அந்த ஆஃபீஸில் போயிட்டு இது எனக்கு வந்து பம்பு செட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் இது கொடுங்க, இன்னும் நிறைய இது கொடுங்க, அப்போ தான் சீட்ஸ் வாங்குவாங்க, ஃபெர்டிலைசர் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் வந்து டிராக்டர் வேணும், அது இது வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க எழுதி கொடுத்து அது வந்து பாஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாள் ஆகும் கவர்மெண்ட்டுக்கு. நம்ம கவர்மெண்ட்னா எப்பயும் ஸ்லோ தானே, அவங்களுக்கு தெரியும்ல. அதனால் வந்து இப்போ வந்து என்ன, எஃபிஓ வந்து என்னென்னா ஒரு ஈஸியான மெத்தட் தான். நம்ம அவங்ககிட்ட வந்து எல்லாமே வந்து இருக்குது. பம்பு செட் இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாய்ச்சனம் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் இருக்குது, நிறைய இரிகேஷன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியல ஃபெர்டிலைசர் இருக்குது, விதைகள் இருக்குது, எல்லாமே வந்து அவங்க வந்து வாங்கி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து அவங்ககிட்ட போயிட்டு கம்மியான விலையில் வந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து பயனடையலாம், சரிங்களா? அவன் வந்து வீட்டுக்கே வந்து எல்லாம் ஃபிட் பண்ணி எல்லாம் தந்துடுவான். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா? வந்து என்ன, ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து ஒரு 1000 பேர் 500 பேர் 300 பேர் வந்து நீங்கள் வந்து ஃபார்மர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்தை வந்து ஓப்பன் பண்ணணும், சரிங்களா ஃப்ரெண்ட்? இந்த நிறுவனத்தில் வந்து நிறைய பேர் வந்து பயனடைகிறதுக்காக வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. இதில் வந்து செக்ரட்டரி, ஹெட் எல்லாமே வந்து நீங்களே தீர்மானிச்சுக்கிறது. அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான வந்து விலையை வந்து நீங்களே தீர்மானிச்சுக்கலாம், சரிங்களா? இது வந்து ஒரு முக்கியமானதான், விலையை வந்து நீங்களே தீர்மானிச்சுக்கிறது. ஏன்னா நீங்கள் தான் நிறுவனம் நடத்த போகிறீங்க, அதனால் நீங்கள் வந்து நீங்களே ஒரு விலையை வந்து நிர்வகிச்சுக்கணும், சரிங்களா? இது வந்து ஒரு நிறுவனம் வந்து நீங்களே ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்களே இதே மாதிரி வந்து ப்ராடக்ட் வந்து வாங்குறதும் அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணுறதும் நீங்களே வந்து பண்ணிக்கலாம், சரிங்களா? இது வந்து நிறைய பேர் வந்து ஃபார்மர்ஸ் வந்து பயனடைவாங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இப்போ வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்னால நிறைய ஃபார்மர்ஸ் வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் இது வந்து பயனடையணும். இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து நிறைய ஏரியாவில் வந்து பண்ணுங்க, அப்போ தான் வந்து நிறைய பேர் வந்து பயனடைவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து ஒரு பாயிண்ட் வந்து நான் சொல்லாமல் விட்டுருப்பேன். என்ன பாயிண்ட்னா, தரகர்கள், இங்கிலீஷில் வந்து என்ன புரோக்கர் சொல்லுவாங்க. இது வந்து நடுவில் வந்து புரோக்கரே வர மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த வந்து வீடியோ நான் பண்ணேன். புரோக்கரே இல்லாமல் இருப்பாங்க, சரிங்களா? நிறைய இடத்துல வந்து இப்போ வந்து வாங்கிட்டு உங்ககிட்ட வந்து பொருள் வாங்கிட்டு போயிட்டு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டு அவங்க வந்து என்ன 25 ரூபா 30 ரூபாய்க்கு வந்து விற்றுருவாங்க. அந்த மாதிரி வந்து புரோக்கரே வந்து இல்லாமல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிறுவனம் எஃபிஓ, சரிங்களா? அதே மாதிரி நீங்களும் வந்து ஓப்பன் பண்ணி பயனடைங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்? இப்போ வந்து என்னன்னா, நிறுவனத்தால் நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. நீங்களும் உங்கள் ஏரியாவில் வந்து ஒரு நிறுவனத்தை வந்து ஓப்பன் பண்ணி இதே மாதிரி வந்து பயனடைங்க, சரிங்களா? இந்த நிறுவனத்தால் வந்து நிறைய பேர் அவங்களுக்கு வந்து பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப அவங்க வந்து இனிமேலுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணலாம்னு வந்து அவங்களுக்கு வந்து விருப்பமாக இருந்தால் என்னென்னா, விவசாயிகளுக்கெல்லாம் பயிற்சி வந்து கொடுக்குறாங்க, ட்ரைனிங் சென்டர் வந்து கொடுக்குறாங்க, சரியா? ஈஷாவோட கான்டாக்ட் வச்சுக்கின்னு அவங்க வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து அவுட் சைடில் போனால் நிறைய செலவாகும், அதனால் வந்து யாரும் அங்கெல்லாம் ட்ரைனிங் போகிறோம், அதனால் வந்து நீங்கள் வந்து போக மாட்டீங்க. இப்போ வந்து தருமபுரியில் கூட ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்கான், பையூரில், சரிங்களா? கிருஷ்ணகிரி பக்கம் தான் இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த மாதிரி வந்து கோவை மாவட்டத்தில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. அங்கெல்லாம் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், அந்த டைமில் வந்து போக முடியாது, சொன்ன டைமில். எப்பயும் சண்டே தான் வந்து ட்ரைனிங் வந்து வச்சுட்டு இருப்பாங்க, அதனால் வந்து அங்கே வந்து போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து எஃபிஓவில் வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த ட்ரைனிங் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து கேட்டு அந்த ட்ரைனிங் வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அவுட் சைடு போனோன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து செலவு எல்லாமே அவங்களே வந்து பார்த்துப்பாங்க. இந்த வந்து யாரும் வந்து பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து நீங்கள் அனுபவிச்சுக்கோங்க, சரிங்களா? இது வந்து நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க, அதனால தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து பார்த்துப்பாங்க, சரிங்களா? அவங்க வந்து சப்போஸ் நாம் வந்து சேல்ஸ் பண்ணாமல் இருந்தாமல் கூட அவங்க வந்து ஃபோன் பண்ணி கூட கேட்குறாங்களாமா. ஃபோன் பண்ணி கூட, ஏன் நீங்கள் வந்து எப்பயுமே சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பேன் திடீர்னு நிறுத்திட்டீங்க அப்படின்னு வந்து ஃபோன் பண்ணி கூட கேட்குற ஃபெசிலிட்டி வந்து இருக்காமா. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கன்னா வந்து என்ன பண்ணுவோன்னா வந்து ஃபீல்டு வந்து விசிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து அந்த எஃபிஓவில் இருக்காமா, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து ஒரு 2-3 பேர் இருக்காங்க. ஃபோன் பண்ணோன்னா டக்குன்னு அடுத்த செகண்டே வண்டியை தூக்கிட்டு வந்து பார்த்துட்டு என்னென்ன டிசீஸ் வந்துருக்கு, என்னென்ன மருந்து அடிக்கணும் அது கூட அவங்க சொல்லிடுறாங்களா. கரெக்டாக வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து போயிட்டுருக்கு, சரிங்களா? அந்த நிறுவனத்தை பற்றி நான் வந்து பெருமையாக சொல்கிறதுனால எந்த பாதிப்பும் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நிறுவனத்தை வந்து ஏன் பெருமையாக சொல்கிறேன்னா, அந்த நிறுவனம் வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக வந்து போயிட்டுருக்குனால தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். நல்லபடியாக வந்து போயிட்டுருக்கு அந்த நிறுவனத்தில், அதனால தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து
நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து நானும் உங்களுக்கு வந்து அந்த நிறுவனம் வந்து பற்றி சொல்லியிருக்கேன். இது வந்து நிறைய வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் வந்து ஏன் இந்த வீடியோ வந்து நான் பண்ணேன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் வந்து பண்ண சொன்னார். அதனால தான் வந்து அவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணதுனால தான் வந்து இந்த வீடியோ வந்து பண்ணேன் நான். சரிங்களா ஃப்ரெண்ட்? ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷன் வந்து லீவ் பண்ண, நான் வந்து கமெண்ட் வந்து பண்ணி அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அப்போ தான் மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னதுனால வந்து இந்த வீடியோ வந்து நான் பண்ணேன். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச வீடியோ வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது கண்டென்ட் வந்து போடனா கூட இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இப்போ வந்து பேங்க் வந்து நாம் வந்து ஒரு லோன் வாங்கினா ஒவ்வொரு எவ்வளோ அத்தாட்சி வந்து கொடுத்துட்டே இருக்கணும், ப்ரூஃப் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். வீடு பத்திரம், அதுக்கப்புறம் நிலப்பத்திரம் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஆனால் இதில் வந்து எதுவுமே கொடுக்கவே தேவையில்ல. நான் சொன்னல 2 நிறுவனம் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அவங்க வந்து அந்த நிறுவனம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த நிறுவனத்தை அப்போ வந்து என்னென்னா எஃபிஓ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து எது கடன் கேட்டாலும் அதுக்கப்புறம் மானியம் கேட்டாலும் உங்களுக்கு வந்து என்ன டைரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து உங்களே கூட்டிகிட்டு போய் அவங்க வந்து நேரடியாக வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த ஃபெசிலிட்டி கூட இருக்குது. எவ்வளோ லோனாக வாங்கிக்கலாம், எவ்வளோ மானியத்தில் வந்து கம்மி ரேட்டில் கூட வாங்கிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்? இந்த ஃபெசிலிட்டி வந்து யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க, ஆனால் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஃபெசிலிட்டி வந்து நீங்கள் வந்து கேட்டு வாங்கி நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அதனால தான் வந்து சொல்லியிருக்கேன். இது ஒரு முக்கியமாக வந்து பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ என்னென்னா இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கனால தான் இந்த வீடியோ வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து தேவையில்லாமல் இவன் சொல்லிகிட்ருக்கான், அதனால் வந்து நீங்கள் வந்து எதுவும் நினைக்காதீங்க. இது வந்து முற்றிலும் உண்மை. நீங்கள் வந்து நேரடியாக கூட போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். கஸ்டமர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அந்த கஸ்டமர்கிட்ட தான் நாங்கள் வந்து கேட்டோம். என்ன கேட்டோம்னா, அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வந்து கோகோனட் வந்து அவங்க வந்து ஒரு விவசாயி வந்து ரொம்ப முடியாமல் இருக்காங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எஃபிஓக்கு வந்து கால் பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி முடியாமல் இருக்கிறோம், ஸோ நீங்கள் வந்து இதில் எடுத்துகிட்டு போயிருமான்னு கேட்டாங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா போதும். அவங்களே வந்து டெம்போ எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் மரத்துலேருந்து காய் வந்து எடுத்து அதுக்கப்புறம் உரித்து அவங்களே வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் வந்து இன்ஸ்டன்ட் மணி வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வந்து மணி கிரெடிட் பண்ணிடுவாங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்மர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து வியாபாரிகள்கிட்ட வந்து நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுவோம் வந்து ஸ்மாலும் அதுக்கப்புறம் பிக்கும், சின்ன தேங்காவும் பெரிய தேங்காவும் வந்து அவங்க வந்து பார்த்து எடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் சில பேர் வந்து தண்ணி ஆடாமலாம் இருக்கும், அதுக்கப்புறம் வெயிட்லாம் போட்டு எடுப்பாங்களாம். அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது வந்து நிறைய சேதாரம் வந்து அவங்களுக்கு வந்து ஆகுதாம், நிறைய லாஸ் வந்து ஆகுதாமா. அதனால வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதெல்லாம் வந்து எதுவுமே பார்க்காம எத்தனை தேங்காய் இருக்கோ அத்தனை தேங்காய்க்கு ஒன்று அமௌண்ட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்களாம். அது இல்லாமல் ஒரு லாபம் வந்து அதில் இருக்குது. மட்டை கூட வந்து வாங்கிக்கிறாங்களாமா. தேங்காய் நார் மட்டை இருக்கு பார்த்தியா, அது கூட வந்து அவங்க வந்து வாங்கி எடுத்துகிட்டு போயிடுறாங்களாம். இது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து சில வியாபாரிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 87ன்னு வாங்கலாம், திடீர்னு வந்து 57ன்னு மாற்றிடுவாங்களாம். இதெல்லாம் இன்னும் ரொம்ப சீட்டிங்காக இருக்குல்ல. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து எந்த சீட்டிங் இல்லாமல் ஒரு வியாபாரிகள் கூட சீட்டிங் இல்லாமல் வந்து நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதனால் எஃபிஓ வந்து கைவிட்டுறாதீங்க. சரிங்களா? இப்போ வந்து கோகோனட் பற்றி நிறைய வந்து சொல்லியிருக்கேன். இதே மாதிரி வந்து நிறைய ப்ராடக்ட்ஸும் வந்து இருக்குது. அதுக்கும் வந்து நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. நான் ஆக்சுவலாக கோகோனட்டை தான் கேட்டுட்டு இருந்தேன். இது வந்து முற்றிலும் உண்மையானது. நிறைய பேர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து உங்களுக்காக வந்து இப்போ வந்து கோகோனட்னு சொல்லியிருந்தேன். கோகோனட்டுக்கு அப்புறம் பாக்கு வியாபாரம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து என்னென்னா ரொம்ப வந்து சேல்ஸ் நிறைய போயிட்டு இருக்கனால வந்து நிறைய பேர்ட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க வியாபாரிக்கிட்ட. அவர் வந்து என்னென்னா ஆனால் மணி வந்து ரொம்ப டிலே பண்ணிடுறாங்களா. ஒரு 6 மாதம் 2 மாதம் டிலே பண்ணிடுறாங்களா. என்ன பண்ணுறது, அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காருல்ல. அதனால வந்து அவங்கள வந்து தூக்கி போட்டு நேரடியாக வந்து எஃபிஓ கிட்ட வந்து போயிட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு சேல்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து கரெக்டாக எவ்வளோ எடுத்தாங்களோ அன்னைக்கே வந்து அமௌண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக பேங்க்ல வந்து கொடுத்துட்டாங்க. பேங்க்ல வந்து போட்டுட்டாங்க அவர் அக்கௌண்ட்ல. அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. சரிங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இந்த மாதிரி வந்து மணியும் ஈஸியாக கிடைக்கிது. அதே மாதிரி வந்து அவர் தேவைப்படுறவங்களும் லாபமும் வந்து நிறைய வந்து கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எஃபிஓவில். இதே மாதிரி வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ்க்கும் காய்கறிக்கெலாம் வந்து நிறைய வந்து அவங்க வந்து சேல்ஸ் பண்ணி நிறைய இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதனால வந்து எஃபிஓ வந்து எப்பயும் கைவிட்டுறாதீங்க. இது வந்து ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக வந்து சொல்கிறேன்னா இது வந்து உண்மையானது, வந்து பொய் இல்லை. நீங்கள் வந்து நேரடியாக போயிட்டு கோவையில் தொண்டாமுத்தூரில் அந்த நிறுவனத்தை வந்து போய் பாருங்கள். சரி, வெள்ளிங்கிரி நிறுவனம் போட்டிருக்கு. சரிங்களா? அது வந்து ஈஷாவோட கான்டாக்டில் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா வெள்ளிங்கிரின்றது வந்து ஈஷா தான். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கோவை மாவட்டத்துக்கு எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும். அந்த நிறுவனம் 2 பேரும் தான் ஜாயின் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஒரு சேவையாக வந்து செஞ்சிட்ருக்காங்க. சரிங்களா? இது வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் அதை வந்து பார்த்துட்டு இருங்க. நிறுவனத்தால் வந்து அவங்க வந்து என்ன ரொம்ப பயனடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பாக்கியமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இது மேலும் மேலும் அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்குது, ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த இதே மாதிரி நான் வந்து சொன்னது வந்து நீங்கள் வந்து கேட்டு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் வந்து எல்லா இடத்துல ஒரு நிறுவனம் வந்து ஓப்பன் பண்ணி நீங்களும் வந்து பயனடைங்க. அப்போ தான் வந்து அக்ரிகல்ச்சர்னா டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். நிறைய வந்து உற்பத்தி வந்து பண்ணிகிட்டே இருக்காது. இது வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து எதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷன் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னதால தான் இந்த வீடியோ வந்து பண்ணேன்னு சொன்னேன் ஆல்ரெடி. ஸோ நீங்களும் வந்து எதை ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ தான் நான் பண்ணுவேன். ஸோ கமெண்ட் செக்ஷன் வந்து எதாவது டவுட்டாக இருந்தால் லீவ் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பெல் பட்டனை அமைக்கிருங்க.